ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே விலாக்ஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1/4 கிலோ சின்ன வெங்காயம், பூண்டு 50 கிராம், இஞ்சி அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், பட்டை ஏலக்காய்த்தூள் 1 ஸ்பூன். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், பட்டை ஏலக்காய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அடுத்தது தேங்காய் ஒரு 1/2 மூடி எடுத்து அரைச்சிக்கோங்க. காலிஃப்ளவர் ஒரு பூ அப்படியே முழுசாக போட்டிருக்கு. இப்போ அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் போட்டுக்குங்க. போட்டு நல்லா பச்சை வாசலாக போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போகும். மசாலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு சிம்லேயே வச்சு வதங்க விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோவும் பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். ஈஸியாக எப்படிலாம் சமைக்கிறாங்களோ வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. அடுத்தது இதில் காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். நான் சின்ன பூவாக தான் வாங்கினேன், அதனால் தான் கம்மியாக இருக்குது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் கல் உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடைசியில் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்தலன்னா உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ மசாலா அரைச்ச தண்ணியும் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் ஊற்றியாச்சு. வேணுங்கிற அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சுட்டு நல்லா கொதித்து நல்லா காயெலாம் வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஊற்றிக்கலாம். மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கு. இப்போ அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழை தூவிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாடுலேயே ஊற்றி சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் குழம்பு. மறக்காமல் ஆர்ஜே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு வரும்.